நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே பூஜை முறைகள் இருக்கின்றது. ஒரு ஆலயத்துக்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் என முறைகள் இருக்கின்றது. வீட்டிலே செய்கின்ற பூஜைகளை எப்படி முறையோடு செய்ய வேண்டும் என பலவிதமான முறைகள் இருக்கின்றது. இந்த முறைகளும் கூட அகில இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட ஒரு சில வழிபாடுகள் வேறுபடும். இப்படி இருக்கின்றது என்றாலும் ஹோமங்கள் என்பது பொதுவானவை. இந்த ஹோமங்களிலே அகில இந்தியாவிலேயே கூட மாற்றங்கள் இருக்காது. ஒரு ஹோமம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதிலே இவை பேசிக்கான ஒரு முறை. இவற்றிலே மாற்றம் என்பது ஏற்படாது. ஒரு ஹோமத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் அது அப்படித்தான் எல்லா இடத்திலுமே அப்படித்தான் செய்வார். ஹோமங்களை செய்வதால் ஏற்படுகின்ற பலன்களை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹோமத்தை செய்தால் இந்த பலன் கிடைப்பதற்கு இந்த ஹோமத்தை செய்ய வேண்டும். ஆக இப்படி ஹோமங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த ஹோமங்களை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹோமங்களுக்கெல்லாம் முதலானது கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமம் செய்வதனால் தடைகள் விலகும். நாம் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமாக நம்முடைய சொந்த தொழில் ஒன்று துவங்குகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்னால் ஒரு கணபதி ஹோமத்தை செய்து அதற்கான முயற்சிகளை தொடங்கினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த தொழிலானது மென்மேலும் பெருகும். ஆகவே கணபதி ஹோமம் என்பது நம்முடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருப்பது. கணபதி ஹோமம் செய்வதால் நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறும், தடைகள் விலகும். இரண்டாவது சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமம் என்பது அம்பாளை குறித்து செய்வது. சண்டி ஹோமம் செய்வது மிக மிக கடினமான ஒரு காரியம். மிகுந்த பொருட்செலவு ஏற்படும். இன்னொன்று, அது சரியாக அமைய வேண்டும். மிகவும் கடினமான ஹோமம் இது. ஆனால் இந்த ஹோமத்தை நல்லபடியாக செய்துவிட்டால் அவர்களுக்கு பயம் அகலும். வாழ்க்கையிலே தொடர்கின்ற தரித்திரமானது நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த சண்டி ஹோமம் செய்வதனால் குறிப்பாக ஏதேனும் பதவியிலே அமர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சண்டி ஹோமத்தை செய்தால் அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். பதவியை பெற்றுத்தரும், தரித்திரத்தை நீக்கும் இந்த சண்டி ஹோமம். மூன்றாவது நவக்கிரக ஹோமம்.